வணக்கம் பஸ். இன்றைக்கி அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சஃபாரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுத பூஜை டைம் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க்கு. இந்த வண்டி வந்து அண்ணன் ஒருத்தர் எடுத்து வந்தாப்புல. ஆக்சுவலி வந்து அவர் ஒரு விண்டேஜ் கார் கலெக்ஷன் அவர். அதனால் இந்த வண்டி எடுத்து வந்தாப்புல. இந்த வண்டி எடுத்து வந்து ஒயரிங் வேலை எல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் சிவா அப்படின்னு அப்படி ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் டேப்பு சுற்றி விட்டு ஃபுல் ஒர்க்குங்க. இந்த மாதிரி ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க்லாம் டைம் எடுக்கும், அது மெயினாக சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லைங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் பிரித்து போட்டுருக்குங்களா. இங்கே மேலே கீழே உள்ள கீழே சைடு கீழே எல்லாம் பிரித்து போட்டுருக்குது. இந்த வண்டிக்கு எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா அதான் எல்லாமே வண்டி ஒரு 6 மந்த் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தி வச்சுட்டாங்க. அதிலெல்லாம் எலி பூந்து விளையாண்டுருச்சு. இந்த வண்டி ஃபுல் ரீஸ்டோர் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது. உள்ள லைன்லேருந்து எல்லாமே வேலை செஞ்சாச்சு. அடுத்தது இந்த லைனில் எல்லாம் பிரித்து போட்டாச்சு. அப்படியே ஒன் சைடாக, அதாவது ஒரு வேலையை தான் பார்க்க முடியும் இந்த வண்டியில். இது வந்து எலி வாழை தொட்ட மாதிரி தான் ஆகிப்போச்சு. நாங்கள் ஒன்று தோட அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் போயிட்டே இருக்குது. இதில் இன்னொன்று மெயினான ஒர்க் பார்த்தீங்களா, இதுங்க அந்த பக்கம் காட்டுறேன். இந்த வண்டிக்கு வந்து மெகாசோனிக் ஹார்ன் அவரே கொண்டு வந்து கொடுத்தாப்புல. பழசு இருந்தது என்கிட்ட இருக்குதுங்க, அதையே போட்டு விடுங்கப்பெல்லாம் போட்டு விட்டாச்சு. இந்த வண்டி பார்த்தா வண்டியோட டிரைவர் சீட்டு இங்கே இருக்குது. ஆனால் டிரைவர் சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது பாருங்கள். இதுங்க அந்த பக்கம் போய் காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி வந்து பெரிய வந்து 7 சீட்டர் 8 சீட்டர் வண்டியில் வந்து நடக்கிறது சகஜம். இந்த மாதிரி துருப்பு வரதுலாம் எங்கேங்களா. இது வந்து அடுத்து டிங்கர் வேலை, அந்த ஆயுத பூஜை ஒர்க் முடிச்ச பிறகு தான் அடுத்து டிங்கரிங் வேலை. அதே மாதிரி மீட்டர் சைட்லாம் கழட்டி போட்டாச்சு. ஆனால் வந்து எலி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம எலியான எல்லா பக்கம் பூந்து விளையாண்டுருக்கிறாப்புல. அதே மாதிரி இந்த சைடு இந்த டோர்லாம் பிரித்து விட்டு கண்ணாடிலாம் கொஞ்சம் ஏறல, எல்லா லைனும் பார்த்து விட்டாச்சுங்க. அதே மாதிரி ஸ்பீக்கரை பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஸ்பீக்கர் வந்து அவர் வச்சுருந்தோன்னாப்புல ஃபிட்டிங் பண்ணி விடுங்க அப்படின்னாப்புல. ஆனால் பண்ணிக்கலானா அப்படின்னு. அதனால் ஸ்பீக்கர் ஜேபியில் வந்து காம்பவுண்ட் ஸ்பீக்கர் எடுத்து வச்சிருக்குது. இந்த லைன் ஒன்று போயிட்டு இருக்குது. எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட வந்து 2வது நாள் இந்த வேலை போயிட்டு இருக்குது. ஆனால் ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க்குனால அப்படியே வரிசையாக பார்த்தோன்னா பம்பர் லைனை இறக்கி விட்டு அடியில் ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணி இங்கேயே ஒயரிங் லைன் கட்டாக இருந்தது, அதுவும் பார்த்துட்டாச்சு. இன்ஜின் சைடு நமக்குலாம் வேலை கிடையாதுங்க. நாம் வந்து ஒன்லி வந்து எலக்ட்ரிஷன் ஒர்க்கு, 2வது அசசரிஸ் ஒர்க் மட்டும் தான், அதை மட்டும் தான் பார்த்துருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டோரில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் லைட்லாம் கமெண்டாக இருந்தது. அதெல்லாம் அங்கங்கே இப்போ எல்லாம் அடிச்சு விட்டு ஃபுல்லாக வந்து இந்த லைனை அடிச்சு விட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த கிட்டு இந்த திருப்பு ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுருக்குதுங்க. இந்த வண்டி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா போட்டு அடின்னு அதில் தான் அடிக்கி தள்ளிட்டு இருக்கிறோம். இந்த வண்டி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தான் அதாவது ஒரு 6 மந்த்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நின்று கிடந்த வண்டிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாக்கெட்டாக இருக்குது, அந்த ஜாக்கெட்டில் ரிமூவ் பண்ணி விட்டு அழகு போல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் ஆயிலாக இருக்குங்களா. இந்த வண்டியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜாக்கெட் எல்லாத்துக்கும் வந்து இந்த துருப்பு ஸ்ப்ரே அடித்தோம்னா இந்த நடுவில் இருக்கிற கான்டாக்ட் கரெக்டாக கிடைக்குங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிச்சு விட்ருக்குது. அந்த கான்டாக்ட் கரெக்டாக கிடைக்கும். துருப்பு போயிடுச்சுனாவே வந்து வண்டியில் வந்து இந்த மின்னு எரியறது, இந்த பிரச்சனை எதுவுமே வராது. சரி நண்பர்களே, இந்த வண்டியோட அடுத்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போகிறேன். ஆனால் வந்து இந்த வண்டி கண்டிப்பாக வந்து டைம் ஆயிரும். ஏன்னா வந்து டிங்கரிங் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த வண்டி ஃபுல்லு வீடியோ போகிறதுலாம் டைம் ஆயிரும். சரி ரைட்டு, முடிச்ச பிறகு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன், பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.